பயங்கரமா இருக்காது. ஃபேண்டசி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல இருக்கும். ஆனா எல்லா கதைகளுமே யதார்த்தமான கதைகளா இருந்தாலும் எந்த கதைகளுமே போர் அடிக்கிற கதைகளா இருக்காது. நான் ஒற்றைச்சிறை ஓவியா படிக்கிறப்பையும் சாதாரணமாக தான் ஆரம்பிச்சது. அதுவுமே ஒரு பள்ளிக்கூடத்துல 8ஆம் வகுப்பு பசங்க வந்து ஆனுவல் டே ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் எந்த இதுவுமே வாங்க முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளை கொடுக்கவும் வந்துட்டு அப்போ ஆரம்பிக்குது ஃபேண்டசி. யதார்த்தமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கதை ஃபுல்லா ஒரு ஃபேண்டசி கதையா மாறிடுது. இந்த கதை படிக்கிறப்போ நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு கார்ட்டூன் மூவி பார்க்குற மாதிரியே இருந்தது இந்த கதை. லைக் அந்த பொண்ணு வந்துட்டு லெஃப்ட் கையில இருந்து ரைட் கையில போட்டா திடீர்னு உருவம் மாறிடுறா, காணாம போயிடுறா, சிறகம் பாட்டினா பறக்க ஆரம்பிச்சிடுறா, பெல் அடிச்சா வாசனை வருது. இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த கதையில வந்துட்டு நான் மெயினா நோட் பண்ணது, இந்த நாவல்ல ஒரு பர்ஃபெக்டான டிராவல் இருக்கு. ஸோ நாவலுக்கான எல்லா அம்சங்களுமே இதுல இருக்கு. லைக் அந்த கேரக்டர்ஸ் அமைச்சதா இருக்கட்டும், 2 பேர் சீரியஸா இருந்தா 2 பேருக்கு எப்போதும் காமெடி பண்ணிட்டே இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த தாத்தா இவங்க எல்லாரையும் கைட் பண்றது. ஸோ ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு வில்லன் கேங் இருக்கு, இவங்க பண்ற ப்ரிப்பரேஷன்ல அவங்க திருடிடுறாங்க. ஸோ அதெல்லாம் தேடி போறது, இடையில ஒரு க்ளூ கிடைக்கிறது. அந்த க்ளூல இருந்து இதுல மெயினா வர்றது என்னன்னா, ஒரு சோசியல் கிரைசிஸ் ஒரு இடத்துலயும் இருக்கு. ஆனா அந்த சோசியல் கிரைசிஸ் வந்து எந்த இடத்துலயுமே திணிக்கப்படலை.